ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நாம என்ன ப்ரீ ஓன் ஷோரூம்க்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சக்தி கார்ஸ் தாங்க வந்திருக்கோம். சக்தி கார்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேளச்சேரி இன்னர் ரிங் ரோடு ஆதம்பாக்கம்ல தான் இருக்குங்க. ஒரு 32 வருஷமா இந்த ப்ரீ ஓன் பிசினஸ்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பிளஸ்க்கு மேல ஹாப்பியஸ்ட் கஸ்டமர்ஸ் இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. வாங்க இங்க என்னென்ன கார்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் டீசல் வெஹிக்கிள், அதுவும் மகேந்திரால இருக்கிற வெஹிக்கிள்ஸ் காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அன்னைக்கு அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்ம இங்க பார்க்கக்கூடிய எல்லா வெஹிக்கிளுமே மகேந்திரா டீசல் வெஹிக்கிளா தான் பார்க்க போறோம். 1, 2 பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கு. ஒரு மகேந்திரா சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஒரு 7 சீட்டர் ஆகட்டும், 6 சீட்டர் ஆகட்டும், இந்த வெஹிக்கிள் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேயூவி 100 K8ன்ற மாடல் ஒரு 6 சீட்டட் வெஹிக்கிள் இது. இதோட ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2016 சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு டீசல் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 33,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 4,70,000 கோட் பண்றாங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு 6 சீட்டர் வெஹிக்கிள் பார்க்குறீங்க. அதுவும் ஒரு டீசல் வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா, இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஆப்டான வெஹிக்கிள்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மைலேஜ் ஒரு 15 to 16 தரும். இந்த டீசல் வேரியன்ட் நான் இதில டிராவல் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபங்ஷனுக்காக. எனக்கு தெரிஞ்சு இந்த கார் 23, 24 வரைக்கும் எனக்கு அந்த வெஹிக்கிள் குடுத்துச்சு. எக்ஸ்டர்னல் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் ஆகட்டும் ரொம்பவே பிரா பிராண்ட் நியூவா இருக்கு. இந்த ஆரஞ்சு பார்க்கவே ரொம்ப சூப்பர் ஃபீலா இருக்குங்க. இதோட டயர் பார்ப்போம். டயர் பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிராண்ட் நியூ டயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ்ன்னு அப்படி எதுவுமே சொல்ற மாரி இல்ல. நான் அத ஏன் இந்த வீடியோல சொல்லலன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காருமே ரொம்ப நீட்டா தெளிவா இருக்கு. வாங்க அப்படியே நம்ம இன்டீரியர்க்குள்ள போய் பார்ப்போம். இன்டீரியர்ல ஆஸ் யூசுவல் இது ஒரு டாப் வெஹிக்கிள். அதனால உங்களுக்கு 4 விண்டோவுமே பவர் விண்டோ, ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துரும் இந்த வெஹிக்கிள்ல. எனக்கு இந்த கார்ல ரொம்ப புடிச்ச விஷயமே இந்த கியர் பாக்ஸ் தாங்க. ஸோ இந்த கியர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்ட்லயே வந்துரும். அது ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இங்க 3 பேர் உட்கார்றதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். இன்டீரியர் பாருங்க, டேஷ்போர்ட் பாருங்க எப்படி இருக்குன்றத. சீ சீட்டுமே இந்த கார் மாரியே ஆரஞ்ச் வித் பிளாக் கலர்ல குடுத்துருக்காங்க. அதுவே பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே வாங்க செகண்ட் ரோ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த வெஹிக்கிள்ல நார்மலா இங்க ஓப்பன் பண்ற மாரியான லாக் வராது. அதுக்கு பதிலா மேல இருக்க லாக் தான் வரும். செகண்ட் ரோ கம்ஃபர்ட் பாருங்க எப்படி இருக்குன்றது. செகண்ட் ரோமே சீட்டுமே பார்க்க ரொம்ப பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ இன்டீரியர்லயும் எந்த வித டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸோ அதே மாரி ஸ்டெயினோ அது மாரி எதுவுமே இல்ல. ரொம்பவே சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. வாங்க நம்ம அப்படியே அடுத்த மகேந்திரா கார் என்னன்றத பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் ஒரு கம்ஃபர்ட்டான 7 சீட்டர் காருங்க. ஸோ எல்லாருமே இனோவா கிரேஸ் இருக்கும். இனோவா பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்பவே கூட இருக்கும். அத விட கம்மி பிரைஸ்ல ஒரு இனோவா நிகரான கம்ஃபர்ட்டுக்கான கார் தான் இந்த காரு. மொரான்சோ M2 7 சீட்டர் வேரியன்ட் இது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வெறும் 53,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. ஒரு டீசல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். ஸ்பெக்க நான் கரெக்ட்டா ரிப்பீட் பண்றேன். மொரான்சோ சிங்கிள் ஓனர் 2020 மாடல் டீசல் வெஹிக்கிள். M2ன்ற வேரியன்ட் மாடல் இது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 53,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இது கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 9,40,000 கோட் பண்றாங்க. இந்த கார் மட்டும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ங்க. நெகோஷியபிள் கிடையாது. இந்த கார் புடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா, நம்ம சக்தி கார்ஸோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளேல ஷோ ஆகும். மறக்காம கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டர்னல் நம்ம வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. எக்ஸ்டர்னல் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு 80 to 90% டயர்ஸ் போட்டிருக்காங்க. 4 டயருமே அதே கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த கார் ரொம்பவே நல்லா இருக்கு. சின்ன சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்கு. அது மைன்யூட்டான ஸ்க்ராச்சஸ் தான். நம்ம பாலிஷ் பண்ணாலே ரிமூவ் ஆயிடும். மிரர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, குரோம் ஃபினிஷ் குடுத்துருக்காங்க. சைட் டோர் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மார்க்கெட்லேருந்து அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. இது கார் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வாங்க நம்ம அப்படியே இன்டீரியர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஆ. இது ஒரு மிட் வேரியன்ட் காரு. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபிளிப் கீ, டிக்கி, அ பூட் ஓப்பனரும் வந்துரும். லாக் அண்ட் அன்லாக் எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ள வந்துரும் இதுல. ஆஸ் யூசுவல் நம்ம ஆ இதுல எல்லா இதுவுமே வந்துரும். நமக்கு மேனுவலா மிரர்ஸ் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ற மாரி வரும். மத்த எல்லாமே இதுல வந்துரும். சென்ட்ரல் லாக் ஆகட்டும், ஏபிஎஸ், ஆ 2 ஏர் பேக் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துரும்.
கிலோமீட்டர்ஸ் பாருங்க எவ்வளோ ரன் ஆயிருக்குன்றத. கிலோமீட்டர்ஸ் நீங்க டைரக்ட்டா லைவாவே பார்த்துக்கங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்றது. 53,458 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவங்களுமே டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அதுவுமே நல்லா தான் டச் எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இது ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸோட வண்டி தான் இது. 4 வீலுமே பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பிரேக்கோட வரக்கூடிய வண்டி தான். இந்த வெஹிக்கிள் யார் யாருக்கு பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வெஹிக்கிள் யார் யாருக்கு பிடிக்குன்றத இந்த வீடியோல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏசி ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோட ஏசி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ளைட்ல கேபின்ல வர மாரி ஒரு ஃபினிஷ்ல குடுத்துருப்பாங்க இந்த ஏசி. அத அத மென்ஷன் பண்ற மாரி தான் அதோட ஹேண்ட் பிரேக்கும் கேபின் மாரி தான் அந்த ஏர் க்ரூ கேபின்ல வரக்கூடிய மாரி ஃபினிஷிங்ல தான் குடுத்துருப்பாங்க. ஏசி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேனுவல் ஏசி தான் குடுத்துருக்காங்க. ஏசி கூலிங் எல்லாமே நல்லா தான் இருக்கு. சீட் பார்ப்போம். சீட் எப்படி இருக்குன்றது. இது ஒரு பிளாக் அண்ட் ரெட் ஃபினிஷிங்ல சீட் மொரான்சோன்ற பேட்ஜிங்கோட குடுத்துருக்காங்க. 7 சீட்டட் வெஹிக்கிள் கம்ஃபர்டபுளா பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேர் கம்ஃபர்டபுளாவே இந்த கார்ல டிரைவ் பண்ணலாம். வாங்க ரியர் சீட் பாருங்க. ரியர் சீட்டும் கேப்டன் சீட்ஸ் குடுத்துருப்பாங்க இந்த காரு. ரொம்பவே கம்ஃபர்ட்டா நீங்க லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கார் ஏத்த கார் தாங்க. நான் சொன்னேன்ல இந்த ஆ ஃப்ளைட்ல வரக்கூடிய மாரி ஏசி வென்ட் குடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது இதுதாங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றத பார்ப்போம். அடுத்த கார் எனக்கு ரொம்ப பர்சனலாவே ரொம்பவே புடிச்ச கார். இதுக்கு முன்னாடி நான் இந்த கார் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மகேந்திரா டியூவி 300. இயர் பார்த்தீங்கன்னா 2016. 2 ஓனர்ஷிப்ல இருக்கு. டீசல் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 56,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு. இது கஸ்டமர் கேட்குற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 5,99,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இந்த கார் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இதோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். இதோட வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, T8 டாப் வேரியன்ட். டாப் வேரியன்ட்ல என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, அலாய் வீல் வந்துரும். ஏபிஎஸ், ஏர் பேக். ஏபிஎஸ் ஆஸ் யூசுவல் பேஸ் வேரியன்ட்லேருந்தே வரும். ஏபிஎஸ், ஏர் பேக், மியூசிக் சிஸ்டம், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லா விஷயமே இந்த வெஹிக்கிள்ல வந்துரும். இதோட கலர் பாருங்க. ஒரு ஆரஞ்சு கலர்ல பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இந்த ஃபுட் ரெஸ்டர் ஆகட்டும் எல்லாமே. டயர்ஸ் பார்ப்போம். டயர் பார்த்தீங்கன்னா, பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. பிராண்ட் நியூ இப்பதான் லேட்டஸ்ட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. இது 1 டயர் இல்லங்க. 4 டயருமே பிராண்ட் நியூ டயர்ஸ் எம்ஆர்எஃப்லேருந்து போட்டிருக்காங்க. வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஒன் மோர் திங் சொல்ல மறந்துட்டேன். இது ஒரு ஆட்டோமேட்டிக் டீசல் வெஹிக்கிள்ங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் பார்த்துக்கங்க. ஸோ இதோட சீட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. கம்பெனிலேருந்து வந்த சீட் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே ரொம்பவே நீட்டா இருக்குங்க. டிஸ்ப்ளே ஆகட்டும் எல்லாமே பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்றது. இதான் ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். ரூஃப் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கு. சீட் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ரியர் சீட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ரியர் சீட்டுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா இருக்கு. இது 4 விண்டோவுமே பவர் விண்டோ. நான் சொன்ன எல்லா ஆப்ஷனுமே வரும். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் மட்டும் இந்த வெஹிக்கிள்ல வராது. ரியர் சீட் பார்த்தீங்க பேக் ரோ சீட் பார்த்தீங்க அப்படிங்கன்னா, ஒரு சைல்ட் சீட் 2 பேர் உட்கார்ற மாரி தான் இருக்கும். அது ஒரு சின்ன விஷயம் தான். இந்த இத வந்து ப்ராப்பர் 7 சீட்டர்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 5 சீட்டர் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். பின்னாடி இருக்க சீட் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பேபி சீட் தான். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க உட்கார்றதுக்கு தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். என் ஹைட்டுக்கோ இல்ல என்ன மாரி ரொம்ப பல்கா இருக்கவங்க உட்கார்ந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறதுக்கு கஷ்டமா இருக்கும். வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றத பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் ஒரான்சோ M6ன்ற வேரியன்ட். இதுவும் ஒரு 6 சீட்டட் வேரியன்ட் தான் இது. இதோட இயர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2018 சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்க ஒரு டீசல் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 48,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு இதுக்கு. இந்த காருக்கு கேட்கிற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11,40,000 44,000 கோட் பண்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. வாங்க இந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். எக்ஸ்டர்னல் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, கம்பெனிலேருந்தே நம்ம அலாயோட தான் வந்துரும். டயர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தாங்க இருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாம ரொம்பவே நீட்டா இருக்கு. சைட் ப்ரொஃபைல் பாருங்க எப்படி இருக்குன்றது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்னுமே ரொம்ப பிரீமியமா இருக்கு. இந்த கார் ரொம்ப க்ளோஸ்டா இருக்கு. அதனால என்னால இன்டீரியர் ஃபுட்டேஜ் பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்றது. இது 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துரும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மோட்டரைஸ்டு மிரர், அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்துரும். டேஷ்போர்ட் பாருங்க எப்படி இருக்குன்றது. இந்த கார் ரொம்பவே பிரீமியமா கிளாஸா இருக்கு. சீட் பாருங்க பிளாக் அண்ட் பீச் ஃபினிஷிங்ல சீட் குடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் சீட்டுக்கு வருவோம். ரியர் சீட் பார்த்தீங்கன்னா, சேம் இதுவுமே ஒரு கேப்டன் சீட் தான் குடுத்துருப்பாங்க.
இந்த கார்ல அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏசி வென்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ல வர மாரி ஒரு ஏசி வென்ட் குடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த காருமே ஒரு 6 சீட்டட் கம்ஃபர்டபுள் வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க அதெல்லாம் ஏன்னா மொரான்ஸா சஸ்பென்ஷன்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றத பார்ப்போம். மகேந்திராலே ரொம்பவே மேசிவான கார்னா இந்த கார தாங்க சொல்லலாம். எக்ஸ்யூவி 500 W8ன்ற மாடல் ஒரு டாப் வேரியன்ட். இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படி 8,40,000 கோட் பண்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். இதோட மாடல் ஸ்பெக்க ரிப்பீட் பண்றேன். இது 2014 சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிள் வெறும் 46,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8,40,000 கோட் பண்றாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிப்பாங்க. ஒரு 2014 வேரியன்ட் மாரி தெரியல. ரொம்பவே பார்க்க ரொம்ப பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத ஒன் பை ஒன். எக்ஸ்டர்னல் வைஸ் பாடி ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த வார்ம் லைட் ஃபினிஷிங்க்கும் இந்த ஒயிட் கலர் கார் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. டயர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, டயர் வந்து ஒரு 80-90% நல்லாவே இருக்கு. இந்த 4 டயருமே சேம் அதே கண்டிஷன்ல தான் இருக்கு. ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாமே வந்துரும். ஏசி, கிளைமேட் கண்ட்ரோல் சாரி ஏசி ம். ரிமோட்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம மிரர்ஸ் ஃபோல்டிங்கு, இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிரர்ஸ்லயே வந்துரும். அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா டாப் வேரியன்ட்ல வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலயுமே வந்துரும். இந்த கார் பார்த்தீங்கன்னா, ஆப் இன்டீரியர் அந்த ஆம்பியன்ட் லைட் எல்லாமே இந்த கார்ல கம்பெனிலேருந்தே வந்துரும். இந்த கார் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஒரு ப்ரவுன் வித் பிளாக் ஃபினிஷிங்ல. இந்த காரோட சீட் பாருங்க. சீட் அந்த சப்போர்ட் ஆகட்டும், தை சப்போர்ட் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. அப்ஸ் மேல கீழ இறங்கக்கூடிய ஹைட்ராலிக் சீட் தான் குடுத்துருக்காங்க இதுல. இந்த கார் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த காரோட எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருந்தா, இந்த காரோட பிளஸ், மைனஸ் யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த கார் ஓட்டுன வரைக்குமே ஒரு பவர்ஃபுல்லான காருன்றது தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா, அ அவ்ளோ பெரிய ஒரு 7 சீட்டர் கார். ஆனா நமக்கு டிரைவிங் கம்ஃபர்ட்ல கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கார் தான் இது. எனக்கு பெர்சனலா இந்த கார்ல உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றத பார்க்கலாம். ஆஸ் யூசுவல் அகைன் எனக்கு ரொம்பவே புடிச்ச காருங்க. ஆனா பேர மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பொலேரோ நியோ 2023 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓடுன ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் வெஹிக்கிள் தான் இது. டீசல் வேரியன்ட். இப்ப டீசல் வேரியன்ட் மகேந்திரால மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன இன்னும் 2, 3 கார்ல வந்துட்டு இருக்கு. என்னென்ன கார்ல 7 சீட்டர்ல டீசல் வேரியன்ட் வருதுன்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். ஓகே. இதோட பிரைஸ் பார்ப்போம். 10,55,000 கோட் பண்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. வாங்க இந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பாடி அவுட்லுக் பாருங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. டயருமே பார்த்தீங்கன்னா, நல்ல பிராண்ட் நியூ டயர்ஸ் தான். சேம் அந்த 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓடுன டயர்ஸ் தான் இது. மத்தபடி ஒண்ணுமே இல்ல. இதோட இதோட அவுட்லுக் பாருங்க எப்படி இருக்குன்றது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா இன்டீரியர் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் நம்ம அந்த லாஸ்ட் கார்ல பார்த்த மாரி தான் இன்டீரியர் வரும். மேஜரா பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இன்டீரியர் வராது. டோர் க்ளோஸ்ல இருக்கு. ஓகே. நான் இன்டீரியரோட இதோட ஃபுட்டேஜ நான் காட்டுறேன். சீட் அண்ட் இன்டீரியர் எப்படி இருக்குன்றத நீங்க அப்படியே பாருங்க. சீட் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் அண்ட் பீச் ஃபினிஷிங்ல குடுத்துருக்காங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா, ஹெட் ரெஸ்ட் மட்டும் தனியா ஆல்டர் பண்ணி போட்டுருக்காங்க இந்த வெஹிக்கிள்ல. மத்தபடி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த காரு. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றத பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேசியான எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச மகேந்திரால தார் தாங்க. தார் பெட்ரோல் வெஹிக்கிள் இது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்கு. இதோட ஸ்பெக்க நான் ரிப்பீட் பண்றேன். 2023 தார் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள் வெறும் 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்கு. இதுக்கு கேட்குற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 13,95,000 கேட்குறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் பிரைஸ் தான். இந்த கார்ல நெறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. பம்பர் ஆகட்டும், அதாவது ஹெவியான பம்பர் போட்டிருக்காங்க. ரூஃப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் இந்த கார நான் சொல்லும்போது இன்டீரியர்ல சொல்றேன். இன்டீரியர்ல அவ்ளோ சூப்பரா இந்த கார ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க நான் எக்ஸ்டர்னல் காட்டுறேன். இன்டீரியர் எப்படி இருக்குன்றத காட்டுறேன். இன்டீரியர்ல தாங்க பயங்கரமான சர்ப்ரைஸ். நான் பார்த்தோனே எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். வாங்க நம்ம எக்ஸ்டர்னல் பார்ப்போம். அடுத்து நம்ம இன்டீரியர் பார்ப்போம். எக்ஸ்டர்னல்ல இந்த ஸ்ட்ராங்கான பம்பர் ஆகட்டும், ப்ரொஜெக்டர் ஆகட்டும். இந்த ப்ரொஜெக்டர், இந்த பம்பர் பார்த்தீங்கன்னா, கம்பெனிலேருந்து வரக்கூடிய பம்பர்ஸ் கிடையாது. ஸ்ட்ரெயிட் 2 வீல் ஹூக் ஆகட்டும், எல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. டயர்ஸுமே அப்ஸ் டயர்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு 4x4 ரக்கட் ஃபினிஷிங்ல இருக்கு. டயர் பார்த்தீங்கன்னா, 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல 80 அதாவது ஆஃப் ரோட் ஆல் டெரெயின் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. டிஸ்க் பேட் பாருங்க ஒரு மாரி எல்லோ கலர்ல ரெடி பண்ணியிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் பாருங்க. சைட் ப்ரொஃபைலும் சரி, இந்த வண்டியில எந்தவித டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸுமே இல்ல. ஏன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கார் தான். முக்கியமான விஷயமே இதோட இன்டீரியர் தான். இந்த இன்டீரியர் எப்படி இருக்கு? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காட்ட மாட்டேன்னு பார்க்குறீங்களா? இந்த இன்டீரியர் நான் காட்டுறேன். நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்றத.
இதோ இதுதாங்க சொன்னேன். ஒரு ஆரஞ்ச் தீம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட இன்டீரியர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதிலே பாருங்க இந்த கார்பன் ஃபினிஷிங் கோட்டிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு பர்சனலா இந்த கார் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த காரோட சீட்டுக்கு வருவோம். சீட் பாருங்க. சீட் வந்து குஷன்லாம் ஏத்தி ரொம்பவே இது பண்ணி போட்டுருக்காங்க. இது ஏன் நான் அவ்ளோ இதுவா சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தோனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு கார பார்க்க. அப்பல்சர்லேருந்து எல்லா விஷயத்தையுமே ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதையும் பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு மகேந்திரா எக்ஸ்யூவி 700 AX7ன்ற மாடல் தான் பார்க்குறோம். ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இதுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வெஹிக்கிள். அப்ப நான் காமிச்ச கார் எல்லாமே டீசல் வெஹிக்கிள். இந்த கார் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள். இதோட ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னா 2021 சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 46,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க. இதோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஒன் மோர் திங் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 18,75,000 கோட் பண்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இப்ப நம்ம காமிச்ச கார்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் கார்ஸ் எல்லாமே நெகோஷியபிள் பிரைஸ் தான். சில 1, 2 கார்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஃபிக்ஸ்டு பிரைஸா இருக்கும். அதையும் வீடியோல உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன். அதனால பார்க்க ரொம்பவே நீட்டா இருக்குங்க. ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட் இது. இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஷோ பண்ணி வச்சிருக்காங்க. இதோட ஸ்பெக்கோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு தனியா காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க. பார்க்க ரொம்ப சூப்பராவே இருக்குங்க. சைட் ப்ரொஃபைல் ஆகட்டும், எல்லா விஷயமுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. வாங்க இதோட டயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80% நல்லாவே இருக்குங்க. ஸோ இது ஒரு அலாய் வீல் வேரியன்ட் தான். இது ஒரு டாப் வேரியன்ட். ஸோ இதில நீங்க எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துரும். ஏர் பேக் ஆகட்டும், ABS ஆகட்டும், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துரும் இந்த வெஹிக்கிள்ல. வாங்க நம்ம அப்படியே இதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இன்டீரியர் போறதுக்கு முன்னாடி டோர்ஸ பார்ப்போம். டோர்ல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, 4 விண்டோவுமே பவர் விண்டோ அதோட கண்ட்ரோல் வந்துரும். இது மெமரி ஃபங்ஷன் உள்ள சீட்டு. ஸோ 3 ஸ்டெப் மெமரி ஃபங்ஷனோட கண்ட்ரோல் எல்லாமே இதிலேயே வந்துரும். லம்பர் சப்போர்ட் ஆகட்டும், எல்லா இதையுமே நீங்க இதிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஒரு டாப் வேரியன்ட். ஸோ அதனால இதிலேயே நீங்க சீட்ட புஷ் பண்றதாகட்டும், அப் பண்றதாகட்டும், டவுன் பண்றதாகட்டும், எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் லாக் வந்துரும். இது ஒரு புஷ் ஸ்டார்ட் வெஹிக்கிள். ஓகேங்களா? வாங்க இதோட சீட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். டைரக்ட்டா அந்த வெஹிக்கிளோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆயிருக்குன்றத நீங்களே லைவா பார்த்துக்கங்க. இன்டீரியர் ஸ்ட்ரீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சீட் பாருங்க, ஒரு லெதர் வென்டிலேட்டர் சீட் இது. ஸோ ரொம்பவே சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த வெஹிக்கிள்ல சீட்டு. ஸோ இது ஒரு மாரியான ஒயிட் மில்க் ஒயிட்டா சம்திங் ஒரு கலர் இது. ஒரு மாரி கிரீமி ஒயிட்ல இருக்கு இந்த கலரு. பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. டேஷ்போ வெஹிக்கிளோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆயிருக்குன்றத நீங்க லைவா பார்த்துருங்க எப்படி இருக்குன்றத. காரோட இன்டீரியர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்றது. இது ஒரு டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் யூஸ்டா குடுத்துருவாங்க. பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. கார் ரொம்ப பிரீமியமா இருக்குங்க. இன்க்ளூடிங் வித் சன்ரூஃப், பேரனாமிக் சன்ரூஃபோட வரக்கூடிய மாடல் தான் இது. டைனாமிக் சன்ரூஃப் எல்லாமே ஒரு லேட்டஸ்ட் வேரியன்ட். ஒரு ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வேரியன்ட் இது. இதில ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில ABS, ஏர் பேக் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துரும். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துரும். ADAS ஃபீச்சர்ஸ் மொதற்கொண்டு இந்த வெஹிக்கிள்ல இருக்கு. ADAS, க்ரூஸ் கண்ட்ரோலோட ஃபீச்சர்ஸோட ஸ்விட்சஸ் பார்த்துக்கங்க. எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் தான். வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றத பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார், இந்த கார் இல்லங்க. இந்த கார் ஆனா கிட்டத்தட்ட பாருங்களேன், ஒரு லேண்ட் ரோவரோட கம்பேர் பண்ணும்போது பாருங்களேன், இந்த கார் சிமிலர்லி ஒரே மாரி தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்க மறக்காம சொல்லுங்க. XUV 300 W8ன்ற மாடல். ஆ ஆ ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னா 2019 சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு டீசல் வெஹிக்கிள். ஒரு 38,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இதுக்கு கேட்குற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, 9,55,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு பிளாக் கலர் காரு. பிளாக் வித் ஒயிட் டூயல் டோன்ல வரக்கூடிய கார் தான் இது. ஸோ அலாய் பாருங்க. இந்த வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, டயர் சைஸ் ரொம்பவே பெருசா இருக்கு. மத்த இதோட கம்பேர் பண்ணும்போது. என்ன சைஸ் டயர் வருது அப்படின்னா, 17 இன்ச் அலாய் வீல் குடுத்துருக்காங்க. ஒரு சில்வர் 17 இன்ச் அலாய் வீல். பிராண்ட் நியூ டயர்ஸ் 1 இல்லங்க. 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல போட்டுருக்காங்க. இந்த பிளாக் கலர் கார் எனக்கு பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க.
இது ஒரு டாப் வேரியன்ட் புஷ் ஸ்டார்ட் பட்டனோட வரக்கூடிய கார் தான். இதோட இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்குன்றது. இது ஒரு பிளாக் வித் ஒயிட் ஃபினிஷிங்ல வரும் இந்த கார் எப்பவுமே. இன்டீரியர் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த கார்ல க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷனுமே வந்துரும் இந்த கார். இந்த கார் ஆனா இந்த மகேந்திரால பொறுத்த வரைக்குமே இந்த கார் ரொம்பவே பவர் அண்ட் டார்க் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பிரேக்கிங் எல்லா விஷயமுமே கம்ஃபர்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். மைலேஜும் எனக்கு தெரிஞ்சு இந்த கார் ஒரு 20-23 மைலேஜ் குடுக்கும். ஏன் அப்படின்னா மகேந்திரா அந்த கார் ரொம்ப ரீஃபைன்மெண்ட்டா இன்ஜின மாடிஃபை பண்ணி போட்டிருப்பாங்க. மைலேஜ் விஷயத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கார்ல நெறைய சென்சார்ஸ் வரும். நீங்க பேனிக் பிரேக் அடிச்சீங்கன்னா, அந்த பேனிக் ஹசார்ட் ஆன் ஆகட்டும். நெறைய ஃபீச்சர்ஸ் வரக்கூடிய கார் தான் இது. ஏன் இவ்வளோ விஷயம் ஏன் சொல்றேன்னா, இந்த காரையும் நான் ஒரு லாங் டிரைவ் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன். அதுல தான் சொல்றேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த காரும். இப்ப நம்ம பார்த்த வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இது போல யூஸ்டு கார் கண்டென்ட் போடுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம பார்த்த கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சத்தி கார்ஸ். சத்தி கார்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேளச்சேரி இன்னர் ரிங் ரோட்ல தான் இருக்கு. சத்தி கார்ஸோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளேல ஷோ பண்றேன். இந்த கார் மட்டும் இல்லங்க. இது போல நெறைய கார்ஸ் அவங்க கலெக்ஷன்ஸ்ல வச்சிருக்காங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.